உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. அகில இந்திய ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றத்துடைய அறிக்கையில ஒரு மிக முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அந்த இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகி சம்பத்குமாருடைய கையெழுத்துல இந்த அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல நமது அன்பு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் பெயரையோ அல்லது புகைப்படத்தையோ எந்த ஒரு கட்சிக்கோ அமைப்பிற்கோ பயன்படுத்தக்கூடாது என தலைவரின் உத்தரவுப்படி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களுக்கு இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது என்பதுதான் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்து. குறிப்பாக அண்மையால புதிய 2 அரசியலுக்கு வரக்கூடிய தலைவர்களுடைய நிகழ்வுகள் பேசுபொருளாகி இருக்கிறது. அதுல நடிகரும் இயக்குனருமான ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வரவிருப்பதாக தெரிவித்திருப்பதும், அதே போல பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதனை அரசியல் கட்சியாக வலுப்படுத்துவோம் என்ற அறிவிப்பும் ரஜினிகாந்துடைய பெயர்கள் இந்த அறிவிப்புகளையொட்டி இதுல இடம்பெற்றதன் காரணமாக இந்த அறிக்கை வந்திருப்பதாகவே ரஜினிகாந்த் ரசிகர்கள் நற்பணி மன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. ராகவா லாரன்ஸை பொறுத்தவரையில நீண்ட காலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகராக இருந்தவர், திரைத்துறையில இருந்த ரசிகராக இருந்தவர். அந்த நிலையில அவர் பேசிய காணொலியிலும் கூட இது குறித்து குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதே போல அண்ணாமலை இன்ஸ்டாகிராம் லைவ் வாயிலாக அவர் பேசும்போதும் கூட கட்சி துவங்கிய காலத்துல தன்னை கட்சியில இணைத்துக் கொள்ளும்படி ரஜினிகாந்த் தெரிவித்திருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில யார் ஒருவரும் ரஜினிகாந்த் அவர்களின் பெயரையும் புகைப்படத்தையும் எந்த ஒரு கட்சிக்கும் அமைப்பிற்கும் பயன்படுத்தக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கும் ரசிகர்களுக்கும் இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.